என்ன பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? நியாயமா பார்த்தா உங்ககிட்ட தான் என் பிரச்சனையை சொல்லணும். எப்படியும் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுவேன். உனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு இன்னைக்கு தான் வருத்தப்படுறேன். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், அலட்சியமா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன பாப்பா உடம்பு இப்படி கொதிக்குது? உடம்பு சரி நான் சொல்ல மாட்டியா? வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேணாம். வேணாண்ணா அப்படியே விட்டுற முடியுமா? எந்திரி முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். விடுப்பா, உடம்பு வலிக்குது. சரி இரு, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். ஆட்டோவா? ஆட்டோல வேணாம். வேணாண்ணா எப்படி ஹாஸ்பிட்டல் போறதா? சரி, வண்டி எடு. உட்கார் அழகி. என்னன்னு தெரியல டாக்டர், 2 நாளா பேடிச்ச மாதிரி இருக்கா. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ப்ரெஷரும் நார்மலாக தான் இருக்கு. எதுக்கும் மெடிசன் சொல்லி தரேன், கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. என்னன்னு டாக்டர். பார்க்கலாம். ஓகே. ஓகே. ம். அழகி, ஆர் யூ இன் லவ்? புரியல. யாரையாவது காதலிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல. நானும் உங்க வயசை தாண்டி தான் வந்திருக்கேன், அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா தான் கேட்டேன். நார்மலா இருங்க. மேடம், வேலாயுதம் வந்திருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், சொல்லுங்கம்மா. வெளியில ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது யாரு? அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். புரியல. எனக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஜுவனல் கேன்சர். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா மட்டும்தான் உயிர் பிழைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிளட் ரிலேஷன் இருக்க எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே மேட்ச் இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு குண்டூசியை கடல்ல போட்டு தேடுற மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேலுக்கு மேட்ச் ஆச்சு. ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கே, இப்ப நினைச்சாலும் என்னால நம்ப கூட முடியல. அதுக்கு என்ன மேடம், எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது நான் கொடுத்தா அவன் நல்லாயிடுவார்ல. ஆனால் ஒன்று, நான் தான் உதவி பண்ணேன்னு சொல்லாதீங்க. யாரோட தேவனையும் யாருங்க வாழல, அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்ன மனுஷன்ல, ஒரு உயிரை நம்ம காப்பாத்திருக்கோன்னு கூட அவர் ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா பாருங்க, ஒரு பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்திருக்காருன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஸ்டேஷன் வர போய் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னோட அட்வொகேட் வச்சுதான் இப்ப அவரை வெளியில எடுத்திருக்கோம். அப்ப கூட பாருங்க, அந்த பொண்ணு யாருங்கிறத இப்ப வரைக்கும் எங்க யார்கிட்டயும் சொல்லல. இப்ப கூட எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்கன்னு தான் சண்டை போட்டுட்டு போறாரு.
டாக்டர், சொல்லுமா. நீங்க ஒருத்தரை நல்ல ஹியூமன் பீயிங்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த மனித குல மாணிக்கத்தை போலீஸ்ல மாட்டி விட்டது நான் தான். இன்னைக்கு நான் பேயடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் அவன்தான். நீங்க நான் யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு கேட்டீங்கல்ல, தெரியல. ஹலோ, எதுக்கு சார்? சார் நான் எதுவும் பண்ணல சார். இந்த பாரு, தெரிஞ்சோ தெரியாமல உனக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதோட போதும், இதுக்கு மேல வேற எதுவும் வேணாம். வண்டி விட்டு இறங்க. உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன மேடம், எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க சொல்றது நான் கொடுத்தா அவன் நல்லாயிடு வரல. ஆனா ஒண்ணு, நான் தான் உதவி பண்ணு சொல்லாதீங்க. யாரோட தேவனையும் யாருங்க வாழல. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனா பாருங்க, ஒரு பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்திருக்காருன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. டீ. பா, ம் நான் உன்னை கேட்டா சொல்லுவியாப்பா? ஒன்று தானே கேட்க போற, கேளு. நான் பண்ணது தப்பாப்பா? நீ நிறைய பண்ணியிருக்க, அதில் எதை தப்புன்னு சொல்ல? சரி சொல்கிறேன், ஆனால் நீ கோவப்படலைன்னா மட்டும் நான் சொல்கிறேன். ம், தப்பு தான். எப்படி சொல்ற? பாத்தியா, நீ கோவப்படுற. நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு. பா, எனக்காக சொல்லு. அந்த பையன் கூட நடந்துக்கிட்டது தப்பு தான். நியாயமாக பார்த்தா நான் அவனை விட்டுறக்கூடாது. அவனை விட்டதுக்கு காரணம் அவங்க வீடேறி வந்துட்டாங்கன்னு தான். இன்னொன்று, அவன் மார்க்கண்டேயன் பையன் வீடு தேடி வந்தவங்கள அசிங்கப்படுத்தினது உனக்கு சரின்னு படுதா? அவன் இடத்துல என்னை வச்சு பார்த்தா தான் தெரியும் அவனோட வலி என்னன்னு. ஆணோ பொண்ணோ, 2 பேருக்கும் நாவடக்கம் தேவை. அன்னைக்கு நீ பேசினது ரொம்ப தப்பு. எந்த பிரச்சனைக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது நீயா தான் இருப்ப. ஏன்னா உன் வாய் எப்படி. ஆமாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். பாப்பா, இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுவுற? மனுஷனா பிறந்தா தப்பு பண்றது சகஜம்தான். விடு, பாத்துக்கலாம். பா, எதுவும் கேட்காம எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணு. அந்த வேலுவை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. டேய், என்னடா 3 நாளா நானும் பார்த்துட்டு இருக்கேன், சில மாதிரி உட்காந்துட்டு இருக்க, வேலைக்கும் போக மாட்ற, என்ன தானே நினச்சிட்டு இருக்க? உனக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. பசிக்குது, சோறு வாங்க போகிறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். போடாங். இவன் வேற வீட்டில் இருக்கிறான். என்ன திடீர்னு? அது வந்து மார்க்கண்டேயா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி ஒன்றும் பேசி இல்லைம்மா, ஏந்திருமா, பரவாயில்லம்மா. எதனா பேசணும்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பல்ல, ஏன்? அது வந்து சரி, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் கிளம்புங்க. அது ஒன்றும் இல்லை மார்க்கு. அது எனக்கு வந்து உங்க பையனை பிடிச்சிருக்கு. நான் உங்க பையனை கட்டிக்கிறேன்.
கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? எனக்கு இதுல விருப்பம் இல்ல. உங்க இஷ்டத்துக்குலாம் எதுவும் நடக்காதுங்க. உன்னால எப்படி என் கண்ணை பார்க்க முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தல? உனக்கு தூக்கம் வருதா? எனக்கு வர மாட்டேங்குது. நீ பண்ண பாவத்துக்கு சாகர வரை என் காலில் விழுந்து அழணும். இது நடக்கும். ஒழுங்கா தாலி கட்டுற, இல்ல உன்னை வெட்டி வீசிடுவேன். உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமா பண்ணு. ஆனா நான் கட்ட மாட்டேன். உன் அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நான் பெற்றதும் சரியில்லை, நீ பெற்றதும் சரியில்லை. என்ன பண்ணி தொலைச்சாங்க? என்னடா பண்ண? என்னடா பண்ண? என்னடா பண்ண அந்த புள்ளிய? என்னடா பண்ண? என்னடா பண்ண அந்த புள்ளிய? நான் என்ன பண்ண? போய் அவளை கேளு. யோ, ஒரு 4 நாள் ஒழுங்கா இருக்க மாட்டியா? டெய்லியும் அவன் கூட சண்டை போட்டுட்டே இருப்பியா? என்னையா பண்ணி தொலைச்ச? உங்க அப்பா வேற ஏன் தாலியா இருக்கிறான்? எங்க அவன்ட்டு. யோ, என்னையா ஏன் அழுவுற? யோ, என்ன ஆச்சியா? சொல்லியா? நல்ல மனுஷனே இல்லைல்ல. ஒரு பிள்ளைய இப்படி பண்ணிட்டு வெக்கமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். பண்ண பாவத்தை தொலைக்கவே வழி இல்லை. இதுல அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க வர நிக்கிறான். யோ, என்னையா சொல்ற? ஆமாண்டா, என்ன பொண்ணுடா அவ. நான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும். நான் மட்டும் வாழ்க்கையில வராம இருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான்ல. நான்லாம் ஆம்பளையா இருக்கவே தகுதி இல்லாம. ஐயோ, ஏன்யா? யாருனே தெரியாத பல பேரை அவங்கள பாதுகாப்பா பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன். நானே இப்படி பண்ணது என்னால ஏத்துக்க முடியலடா. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, செத்துடணும். யோ, வயசுல மூத்தவங்க கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி இழுத்துருவேன். உலகத்துல எவன் தப்பு பண்ணாம இருக்கான்? ஆமா, நீ பண்ணது தப்பு தான். மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில ஈடுகட்ட முடியாது. நீ அந்த பொண்ணை இப்படி பண்ணோன்ட்டு பிளான் பண்ணியா பண்ண? இல்லல்ல, கோவம் தான் உன்னை இப்படி பண்ண வச்சுது. உன்கிட்ட இருக்க கோவன்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டா நீ தாயா மனுஷன். அதே தப்பு தாயா அந்த புள்ளையும் பண்ணிச்சு. தான் பண்ண தப்ப உணர்ந்து உன்னையும் மன்னிச்சு தான் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறா பாத்தியா? அதையே நீயும் பண்ணு. சாவ போறானோ சாவ. நீ பெரிய புத்தி, நான் பெரிய புத்தி நினைக்காம நீயும் நானும் ஒன்று நினைச்சு மரியாதை கொடுத்து பேசினாலே போதும். இங்க எல்லாமே சரியாயிடும். ஒரு பொண்ணு துணிஞ்சு கொலை கூட பண்ணுவா, ஆனா யோசிக்காமலா வாழ்க்கைக்குள்ள ஒன்று கொண்டு வர மாட்டா. தப்பு பண்ணல, காலில் விழு, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவன் எந்த இடத்துல வைக்கிறான்னு பாரு. கடவுள் வாய்ப்பு சும்மா சும்மாலாம் கொடுக்க மாட்டான். உனக்கு திருந்த வாய்ப்பும் கொடுத்து அந்த பொண்ணையும் கொடுத்துருக்கான்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. போ, அவளை விடாத. எந்திரியா, அசிங்கமா கண்ணில் ஒன்று கொட்டுக்கிட்டு வா.
உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமா பண்ணு. ஆனா நான் கட்ட மாட்டேன். வண்டி நிற்கிறேன். ம். இங்கேயே நிற்கிறேன். சரி. டேய் தேங்க்ஸ்டா. யோ போயா. விட்றா நெளியிட்டோம். அவ்வளோ ஈஸியெல்லாம் போயிடக்கூடாது. நாமா ரெட்டி ஜாக்கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. புத்தா கிளம்பு. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான். இல்லை அரிஞ்சு கோத்து காய் போட்டு போயிட்டே இருப்பேன். பசங்களை கூட